எலி எண்ணெய் மட்டும் நிலத்துக்குள்ளால வந்து இந்த கஜானெல்லாம் வந்து சாப்பிட்ரும். அதில் இருந்து பாருங்க இப்போ ஒரு இதில் வந்து ஒரு எப்படியுமே ஒரு 6-7 கஜானா வந்து நிற்கிது. பிடுங்கி எடுத்தது எல்லாத்தையுமே வந்து இதை பிடுங்கணும். பிடுங்கி போட்டு சாப்பிடுவேன். ஏன் உங்களை கமராமேன் ரியாக்ஷனை காட்டுறேன். இதை பிடிங்க. இப்போ இல்லை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது சப்ஸ்கிரைப் இவனுங்கெல்லாம் வச்சுட்டு அப்ப களுவாஞ்செடிக்கு எல்லாம் வந்து போனாங்க அப்படின்னு சொன்னா சோழன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சோழன் வாங்கிட்டு வந்தா இதை வந்து என்ன செய்யற அப்படின்னு சொன்னா நம்ம மீசைக்கு வந்து இப்படி வச்சு பாக்குறேன். அதாவது மீசை வளராத ஒரு காலத்துல இப்போ ஒரு அரும்புகள் மயிலிக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே கனிஷ்டன். இது உங்கள் ஆர்ஜே கனி ப்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடு என்ற இடத்துல நிக்கிறோம். என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய நாள் ஆசை, அதாவது வந்து நீண்ட தூர ஓட்டத்துக்கு பிறகு ஒரு ஓய்வு கிடைக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இப்ப என்னடா செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்த நேரத்துல நம்மட கிராமத்து ஸ்டைல வந்து மக்களுக்கு காட்டுவோமே அப்படின்னு சொல்ற ஒரு ஏற்பாடாகத்தான் நாங்க இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கிறோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நான் வந்து தனியாக தான் 2 காட்சி பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து எங்கட கமராமேனை வந்து அறிமுகப்படுத்த சொல்லியிருந்தீங்க. அதன் நிமித்தமா வந்து கமராமேனையும் வந்து நான் உள்ளுக்கு எடுக்க போறோம். பாருங்க, இவருக்கு வந்து மைக்கையும் கொடுத்துருவோம். வந்தோடனே வந்து அவர் ஸ்பிரிட்ட பாத்தீங்களா, வணக்கம் நாம அப்படியா அவர் அறிமுகம். சரி ஓகே, மைக்கை வந்து குத்திடுவோம். திருப்பி சொல்லுங்க டைலாக். வணக்கம் மாப்ளே. என்ன ஜவுன் குறைஞ்சிது. சரி ஓகே, இவர்தான் வந்து எங்களோட கமராமேன். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2 பேர் ஆகலையும் வந்து நாங்க உள்ளுக்கு எடுக்க போறோம். எங்களோட 2 பிரதர்ஸ். அவங்களை வச்சுதான் வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிராமத்து ஸ்டைல வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னான வீடியோவாக காட்ட போறோம். அவ்வளவு விஷயம். அப்ப என்னன்னு சொன்னா நான் வந்து ஒத்த கை வந்து இல்ல ஆள் மாதிரி தான் இப்படி இவ்வளவு நாள் வந்து பிரிஞ்சிருக்கேன். நல்ல ஒரு பேச்சாளரை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிருப்பேன் சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே, இவரை வந்து உள்ளுக்கு எடுத்ததுல வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷம். அடுத்த இன்னொரு ஆள் வந்து இருக்கிறார். வாங்க அடுத்த எல்லாரையும் வந்து இந்த வீடியோல வந்து அறிமுகப்படுத்திடுவோம். அடுத்த ஒரு ஆள் வந்து இவர் தான். இவரும் வந்து பிரதர் தான். இவரையும் வந்து உள்ளுக்கு எடுக்க போறோம். அடுத்த இன்னொரு ஆள் வந்து கமரா வந்து பிடிச்சிருக்கிறார். அவரையும் வந்து காட்டுற பாருங்க. இவர் தான் வந்து அடுத்த ஆள். இதை அப்படிங்க. சரி ஓகே, அப்ப இதுதான் வந்து எங்கட டீமா வந்து நாங்க நகர்த்த போறோம். என்னடா இன்ட்ரோடியூசிங் வீடியோக்கு எல்லாத்தையும் வந்து அதானே அறிமுகம் தான் படுத்திருக்கேன். சரி ஓகே, இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு டீமா வந்து இருக்க போது இனி வந்து ஃபார்ம் பண்ணி இந்த டீமை தான் வந்து நாங்க கொண்டு போக போறோம். இதுக்குள்ளேயும் வந்து எடிட்டர், கமராமேன், அதே போல நிறைய ஒரு திறமைசாலிகள் இருக்காங்க. எங்க வீடியோஸும் வந்து நீ அப்படிதான் வரப்போகுது. பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய வீடியோ என்னடா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதன் நிமித்தமா வந்து இன்றைய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கிராமத்து ஸ்டைல்ல, அதாவது கச்சான் சோழன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பமா வந்து இருக்குன்னு விருப்பமா வந்து இருக்கு. அதே போல நாங்க வந்து இன்றைக்கு இயற்கையா வந்து உடனே புடுங்கி உடனே முறிச்சு உடனே அவிச்சு சாப்பிட போறோம். அதுதான் வந்து இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம சாப்பிட போறோம்னு சொன்னா வீட்டை வச்சே சாப்பிட போறது இல்ல. நாங்க எல்லாத்தையும் புடுங்கி முறிச்சு எடுத்துட்டு எங்க போறோம்? வயலுக்குள்ள பாடி பட்டைக்குள்ள வந்து போக போறோம். நிக்கம் வயலுக்குள்ள வந்து நிக்கிறோம். இங்கதான் வந்து அவிக்க போறோம், அவிச்சு சாப்பிட போறோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ இருக்க போது, உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோ வந்து அமைய போகுது. வீடியோ தொடர்ந்து பாருங்க. வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால எங்க யூடியூப் சேனல் நீங்க முதல் தரம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சப்ஸ்கிரைப் ஓகே, சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் லைக் பண்ணுங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்பதான் நாங்க போடுறது வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். சரி மகளே, இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கட இந்த திட்டத்தின் முதலாவதாக வந்து கச்சான் முடுங்க போறோம். கச்சான் முடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து கச்சான் வந்து இருக்கின்ற நம்ம பொடியனை சொன்னாங்க. ஆனா வந்து பார்த்தா எல்லாத்தையுமே வந்து புடுங்கி விட்டுருக்காங்க. ஆனா நம்மளுக்கு நேர்ந்துட்டமாய் ஒரு கொஞ்சம் கச்சானை வந்து அந்த மூளைக்குள்ள வந்து விட்டுருக்காங்க. அது நம்மளுக்கு தானே வேறாக்களுக்கு ஏரியா. அதை வந்து புடுங்கி கொண்டு வந்து அந்த வில்லேஜ் ஸ்டைலில் வந்து நாங்கள் வந்து வயலுக்குள்ள அதை வந்து அவிச்சு அதை வந்து சாப்பிட போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வந்து சாப்பிட்றது ஹெல்த்தி அதிகமாக அப்படி இப்படின்றதான் சொல்லி கேட்டவங்களுக்கு நன்றி. அதன் நிமித்தமாக தான் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இனி வந்து நாட்டுப்புற ஸ்டைலில் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய போகிறோம். அதுக்குரிய மாதிரி வந்து ஆக்கள் வந்து 2-3 பேர் ஆக்கள் செட் பண்ணியிருக்கேன். வாங்கடா அந்த என்ன சொல்ற அந்த ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக தம்பி படுறா அதுன்ற மாதிரி தான் ஆக்கள் ஒரு 2 பேர் மட்டும் நம்மளோட கமராமேனோட ஒரு 4 பேர் ஆக்களை வந்து சேர்த்து தான் நாங்கள் ஒரு ஸ்குவாடா வந்து ஷேர் பண்ண போகிறோம். எல்லாம் வந்து உங்களை மகிழ்விக்கிறதுக்கு மட்டும்தான். வாங்க அந்த கச்சானை வந்து புடுங்க வருமே. பாருங்க, நம்மளுக்குண்டே ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் வந்து கச்சான் விட்டுருக்கிறாங்க. அதை பிடுங்கி அவிக்கிறதுக்காக
அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து சோழனும் வந்து இருக்கு, அதையும் வந்து முறிக்க போறோம். அதை எல்லாத்தையுமே வந்து காட்டுறோம், வீடியோ பாருங்க. என்ன சொல்லு கஜானிக்கா? கஜானே இல்ல போலையாகும் பாத்தீங்களா? ஆனா இதான் பழக்கம். அதாவது இப்ப புடுங்காம வச்சதால வந்து அணில் என்ன செய்யுமாண்டா, அணிலா இல்லையா எலி எலி என்ன செய்யுமாண்டா நிலத்துக்குள்ளால வந்து இந்த கஜானெல்லாம் வந்து சாப்பிட்டுரும். அதுல இருந்து பாருங்க ஒரு இதுல வந்து ஒரு எப்படியுமே ஒரு 6-7 கஜானா வந்து நிக்குது. புடுங்கி எடுத்தது எல்லாத்தையுமே வந்து இதை புடுங்கணும். புடுங்கி போட்டு இதை ஒவ்வொன்றா வந்து என்ன செய்யணும், ஆயிரம் பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா நல்லா கழுவி போட்டு கொண்டா விற்கணும். அதுதான் வந்து செய்ய போறோம். வாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம புடுங்குவோம் எல்லாத்தையும். கமலாமன் சொல்றாரு என்ன உலகம்டா, இந்த லேசா வந்து புடுங்க போடுறத வந்து நல்லா அந்த கஷ்டப்பட்டு இழுக்கட்டான். இழுத்தா தானே எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு விளங்குமா. பாகுபலி பாட்டு போட போறாங்க அப்படி. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து எங்கட கிராமப்புறத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃபன் தான். இது ஃபன்னான நிகழ்வு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து தெரியும், கிராமம் என்று சொன்னாலே வந்து விவசாயம், பயிர் செய்கை அப்படியான விஷயங்கள். அதுக்குள்ளேயும் வந்து இவ்வளோ ஒரு ஃபன்னான விஷயங்கள் இருக்கா, அப்படி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன கரையான் சாப்பிட்டு ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. குடுங்குங்கடா. நம்ம போக போறது வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு யானை காடு. அதுக்குள்ளாம வந்து வெள்ளாம வந்து செஞ்சிருக்கிறோம். அது வந்து கடுஞ்சான காடு. ஒரு 6 மணி 7 மணி அந்த டைம் எல்லாம் வந்து யானை வந்துடும். அதுக்காக கெதியா வந்து பிடிங்கி எடுத்து அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு ஏரியாவுக்குள்ளாம் போய் இந்த கச்சானை வந்து நாங்கள் அவிச்சு சாப்பிட போகிறோம். அதில் எவ்வளோ ஃபன் இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். யானை வந்து நின்றா வணக்கம்டா மாப்பிள்ளையா. ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா, இந்த கச்சா பிடுங்க போகிறோம்னு இந்த வீட்டுக்காரர்களுக்கு தெரியா. இப்போ வந்து நாங்கள் வந்து கச்சானை வந்து பிடுங்கிட்டோம். இதை கொண்டு போட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அங்கே வந்து கொண்டு போவோம். எல்லாத்தையும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் அடி எடுத்து வாங்க வாங்க. கொப்பு ரைட் அடிக்க போறாம்பா. விழுதார ஆறு காட்டுங்க எல்லாரையும். நம்மளோட ஸ்குவாட் வந்து இதுதான் பாருங்க எப்படி வராங்க. வெண்ணில வச்சு தான் இனி வீடியோ வந்து தொடர போறோம். நாங்க இங்க வந்து நாங்க வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கச்சான் சோழன் மட்டும் இல்லாம கிராமத்து ஸ்டைல்ல வந்து நாட்டுக்கோழி எல்லாம், நாட்டுக்கோழி அதே போல கறி விருந்து எல்லாம் வந்து கிராமத்துல ஸ்பெஷல். அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்ட போறோம். வீடியோவுக்கு வந்து தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ வந்து இருக்கும். லைக் பண்ணுங்க. என்ன திருப்பி சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. அதை கொஞ்சம் செஞ்சு விடுங்க. என்னன்னு சொன்னா, வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் செய்யறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி போட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது சப்ஸ்கிரைப் கமலாமன் சக்கரை கிருஷ்ண பாருங்க. சொல்லுங்க சக்ரஸ் பண்ணுங்க. சரியா வழியாக்கியாச்சா? அடி கொண்டு வா. சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து கச்சானை வந்து 1000 இதை வந்து இப்படி தான் ஒவ்வொன்றா வந்து ஆயணும். ஆஞ்சி போட்டு வந்து அதை வந்து க்ளீன் பண்ணணும், கழுவணும். கழுவி போட்டு வந்து ஒரு பெரிய ஒரு அண்டா சொல்லுவாங்க, பானைக்குள்ளே போட்டு பானை அதுக்குள்ளே வந்து போட்டு வழியாக உப்பெல்லாம் போட்டு அவிச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, சோழனுக்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோம், அப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்தேன் நாங்கள். அப்படி எல்லா சாப்பாட்டையும் வேறு லெவல்னு சொல்லியே ரோட்டால வரதான் டேய் கடுப்பா இருந்தா அப்படின்னு சொல்லி கிடைக்காது. இல்லை, உண்மையாக வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் போய் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் வந்து எங்களை கண்டோன்னையாண்டு இல்லை, எங்களை கண்டோன்னையாண்டு தெரியல. ஆனால் எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லா வந்து தந்துடுறாங்க. அதுக்கு பிறகு போய் சாப்பிட்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டே நீ அந்த ரிவ்யூ மட்டும் போட்டானே அது வந்து நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாப்பாடு. ஆனா அப்படி இல்லாம இனியும் செய்வோம். ஆனா எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, உங்களுக்கு அப்படி என்று சொல்லி தெரியல. சரியா, ஒவ்வொரு ஆக்கள நான் சுவைகளும் வந்து வேற வேற ஆയിരിக்கும்னே. அதான் பிளாக்கம், நம்மளுக்கு ஏத்த மாதிரி அது வாழக்கூடா, வாழ இது விட்டு வாழ்ந்துடணும். சரி, ஓகே. சரி, நான் இந்த கஜால அள்ளி எடுத்தது இப்ப எங்க போறோம் அப்படின்னு சொன்னா, வயலுக்கு போயிட்டா சோழன் முறிக்கணும். நம்ம கமலாமன் உஷாரா இருக்க. அப்ப எல்லாரையும் வந்து கூட்டி எடுத்து வந்து நாங்க அடுத்த வந்து சோழன் முறிக்க போறோம். முறிக்க எடுத்து எங்க போறோம் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க.
வயலுக்கு வயலுக்கு எல்லாரும் இப்ப ரெய்னிங் டைம் எல்லாரும் கொஞ்சம் பழக்கி எடுத்தா போக பழகிடுவாங்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா. இப்ப நாங்க வெளியாக்கி எடுத்து திருப்பி சோளம் முடிக்க போறோம், அங்க வந்து தொடர்றோம் பெரியமக்களே. இப்போ வந்து நாங்க சோளம் முடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம சரி ஓகே. இப்ப பாருங்க, இதை வந்து நான் சொல்லணும் இல்ல, கமராமன் சொல்றாரு பசமுருள் எப்படி காய்ச்சி நிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க உண்மையா இது வந்து இதெல்லாம் வந்து காயன்னு நினைக்கிறேன். இன்னும் பழக்கல் பழமா பழமா சத்தியம் கொஞ்சம் எடுத்து வாங்க பட்டி பாப்போம். அப்ப இது வந்து நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் வருங்க, பாக்குறதுக்கு வந்து பச்சை காய் வந்து போல் மாதிரி. ஆனா கமராமேன் சொல்றாரு என்னன்னு சொன்னா இது வந்து பழம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கத்திரிக்கா தாங்க காட்டுங்க காட்டுங்க, கத்தி எடுத்து வாங்கினா என்னது அடி அம்மாட்ட சீரி பெரிய ஊர்கத்தியா தான் கொண்டு வந்தியானு அந்த சொல்லுவாங்களே செத்தாங்க மூக்கையும் போட்டாங்க அப்படியான கத்தியாக ஓண்டாப்பா பழம் தான் டே புளிக்குமே. நான் சாப்பிடல விஷம் ஃப்ரூட் வந்து சாப்பிடல. ஆனா நிறைய நோய்க்கு எல்லாம் வந்து இதான் மருந்து. சீனி வருத்தம், சீனி சுகர் எல்லாம் உண்டு, சீனி வருத்தம் அதே போல நிறைய வருத்தங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஒரு மருந்தா வந்து இருக்கு. ஆனா வந்து நாங்க வந்து சாப்பிடல, புளிப்பு சரியான சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவேன் ஏன் உங்க கமராமேன் ரியாக்ஷனை காட்டுறேன். எப்படிங்க இப்ப இல்ல பேரு சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சாப்பிட்டு காட்டுங்க. சாப்பிடல மகளே, எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரியாக்ஷன் சொல்லுங்க. கொஞ்சம் பிடிக்குது, கொஞ்சம் இல்ல ஃபுல்லாவே பிடிக்குது பிடிங்க. அப்ப சரியான புளிப்பு பிடிக்குது. ஆனா வந்து சாப்பிடணும்ன்றதுக்காக சாப்பிடுங்க அடிக்க வாங்க சோளம் முடிப்போம். என்ன பூ கடவுளுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க அப்போ. சரி இப்போ நம்ம இந்தியா வந்து சோழன் வந்து முறிக்க போறோம். ஆனா நாங்க போற ஒவ்வொரு வீட்லயும் ஆக்கள் இல்லை. என்னன்னு சொன்னா அவங்க வந்து நேர்ந்துட்ட மாதிரி தான் வந்து சோழநிலை எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கச்சான் வந்து நாட்டிருக்கு. ஆனால் இன்னும் வந்து கச்சான் விழலைங்க. அதை பெருமகளே இப்போ வந்து பார்த்தா தெரியும். நாங்கள் வந்து சோழன் முடிக்க போகிறோம். எங்க அதெல்லாம் சட்டியெல்லாம் வச்சுட்டு வாங்க நம்ம சோழனை முடிப்போம். அதில் வந்து முடி கருத்தையா முத்த என்ன திரும்பி கொஞ்சம் என்ன கமராமேனை வந்து நிறைய பேர் வந்து சொல்றீங்க வீடியோல காட்டுங்கன்னு. இவரா வந்து எங்களை கமராமேன். அவர் என்ன சொல்றாரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்போம். நீங்க சொல்லுங்க. வாங்க இப்படி இருந்தா பிஞ்சி, எப்படி இப்படி இப்படி சிவத்து இருந்தா பிஞ்சி, இப்படி கறி இருந்தா எங்க காட்டுங்க. அது ஆக முத்தல். சரி விடுங்க, நான் முருகன் முதல் சோழன், நான் முருகன். சரி ஓகே. இப்ப நம்ம கமராமேன் சொன்ன கூத்துக்கு இணங்க இப்ப வந்து இவர் சொல்லிருக்காரு இது வந்து முத்தல் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா பார்த்தா இது ஆக முத்தல் வரும். நம்மளுக்கு வீடியோ பார்த்து தேவைப்படாம விதைக்கு எடுக்கிற காயை வந்து முடிச்சு ஆக பிஞ்சலை முடியும். என்னடா நாங்க கேட்ட நேரத்துல வந்து என்ன வேணும்டா டேய் ஆக முத்தல் வந்து இருக்கி அதை வந்து நாங்க விதைக்கு எடுக்க போறோம். ஆனா அளவான சோழன் நம்ம இருக்கு அளவுதான்டா இல்லையா நம்ம கதை கேட்க இல்லை. இதே வந்து அவிக்கக்கூடிய இல்லை இல்லை 50 சரி இதுதான் வந்து அவிக்கக்கூடிய அளவான வந்து காய். இனிக்கா வந்து சப்பி பார்ப்போம். பச்சையா வந்து சில சப்பி பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு பச்சையா சாப்பிட்ற விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை? எனக்கு விருப்பம் கொஞ்சம் சப்புங்க. சரி நான் சப்பிக்கா இனிக்கு வாங்க சட்டி எடுத்துவாங்க. பாத்துக்கங்க, ஆள் சின்னதான் ஆனால் பொறுப்பு. அதான் அளவான காய். இப்போ நம்ம கொண்டு போறோம். வாங்கடா மாப்பிள்ளை. நம்மட கேமராமேன் கொஞ்சம் பண்ணான ஆள் தான். நீங்க ஜோசிக்க கூட வைத்தியம் வந்து வாங்க. என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. தம்பி கட்டுறா சொல்றா பாருங்க. சோழன் வந்து இப்படி இயற்கையா முறிச்சு நீங்க வாங்கிங்க. நம்ம வந்து உடனே முறிச்சு உடனே கொண்டு அவிக்க போறோம். அப்படி அவிச்சு சாப்பிடுறது வந்து நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சிட்டியான விருப்பமா வந்து இருக்கும். இப்படி வந்து இயற்கையில வந்து உடனே முறிச்சு உடனே கொண்டு அவிச்சு அப்படி சாப்பிடுறது. நாங்க வந்து முறிச்சிட்டு கொண்டு இப்பங்க பாடி வயலுக்கு போறோம். அங்க கொண்டு அவிக்க போறோம். அடுத்த சீன் அதான் பாங்க, அதையும் பார்ப்போம். என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது சப்ஸ்கிரைப்? என்னம்மா பெரிய இங்கிலீஷ். அம்மாவுக்கு மதரு அப்பாவுக்கு பதரு ஐநோன்னா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க. எனக்கு நான் வச்சுட்டு
ஆமா பாருங்க இதுதான் வந்து வழி நாங்க போற பாடி வயலுக்கான வழி. எல்லாம் வந்து என்னன்னு சொல்றேன் பெரிய உடைஞ்சி பெரிய இதா கிடக்கு. பார்த்துடுங்க பூ எந்த பூ காட்டு கலவுடு இதுதான் வந்து வழியான நாங்க இப்ப போக போற இடம் வந்து சரியான ஒரு யானைக்காடு. இப்ப டைம் ஒரு எத்தனை மணி இருக்கு? ஒரு 4:30 வரைக்கும். ஆனா இங்க வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து யானை வந்து வந்துடும் இந்த ஏரியாவில். என்னடா யானை வேலி எல்லாம் இல்லை, இந்த சனங்கள் தான் வந்து இந்த இதுகளில் இருக்கிற சனங்கள் தான் வந்து இந்த யானை வேலிகள் எல்லாம் வந்து அவங்கள வந்து கரண்ட் விட்டு அவங்கள வந்து பாதுகாத்து கொள்றாங்க. உண்மையாக வந்து யானை பிரச்சனையானே இருக்கு. எங்களுக்கு போகவே வந்து பயமா கிடக்கு. நாங்க என்னன்னு சொன்னா போன வாரம் வயல் வெட்டிட்டு மெஷின் வந்து இதால தான் வந்திருந்தது. அந்த ரோட்டை காட்டுங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுதான் வந்து அந்த வாடி வயலுக்கு போறதுக்குரிய பாதை. இதுல வந்து யானை வந்து நம்மள வந்து விரைசினாலும் வந்து ஓடி வந்து கொள்ள இல்லாத இடம் தான் இந்த இடம். அப்படி ஒரு துர்லிங்கான ஒரு ஏரியாவுக்குள்ளதான் நாங்க போறோம். எடுங்க பாத்துடுங்க. பார்த்தாலே வந்து விளையாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து யானையினுடைய எச்சங்கள் வந்து இருக்கு. இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கு. இது வந்து வெள்ளாம வெட்டக்கூடிய ஒரு நேரத்துல வந்து இப்ப வந்து இருக்குது. அறுவடைக்கான தயார் வந்து ஆகி கொண்டிருக்கிறாங்க. அறியாம வந்து நம்மள வட்டுட்டோம். இதுல யானை வந்து அப்படி ஓடுது. அப்படி யானை வந்து அங்க ஓட எல்லாமே அடிய வாங்கி தின்னு ஓடுறான். இதுதான் கடையும் முதலுமான பயணமா இருக்கும். போய் பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து இன்னும் அறுவடைக்கு வந்து தயாராக இல்ல. இன்னும் ஒரு 10-15 நாள் வந்து கிடக்கு இது வந்து வெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒழுங்கு வைக்கல. நம்ம அந்த இதான் காட்டுங்க. அந்த தான் வந்து அந்த வாடி என்று சொன்னதானே அந்த வாடிக்கு போறது உள்ளுக்கு வந்து போயிடலா. சரி மக்களே, இப்ப பார்த்தாலே வந்து தெரியும் நாங்க வந்து இந்த வாடிக்கு போற வழியால வந்து போறோம். எக்யூப்மெண்ட்ஸ் இங்க வாங்க கிட்ட காட்டுங்க. பார்த்தாலே தெரியும் சோழன் கச்சான் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரோம். இங்க வந்து இந்த வாடிக்கு போற இது வந்து ஒற்றை வழி பாதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாருங்க இல்ல இருக்கு இந்த இப்படி டிரெக்டா போய் அந்த இருக்கிற வாடிக்கு வந்து இங்கால இந்த வாடிக்கு வந்து வரும். அப்படிதான் வந்து போகணும். போய் காட்டுறேன். அங்க வந்து வயலுக்குள்ளேயும் வந்து ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. அதையும் வந்து காட்டுறோம். இது வந்து எப்படின்னு சொல்றேன் ஒரு ஃபன்னான சுவாரஸ்யமான நிறைய நாள் ஓட்டத்துக்கு பிறகு கிடைக்கிற ஒரு ஓய்வு அப்படின்றத வந்து ஒழுங்கான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் கிராமப்புறத்துக்கு வாங்க. ஃபன் பண்ணுறது அதே போல் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் வந்து பண்ணாத என்ஜாய் வந்து ஒன்றுமே வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஒப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதே வந்து நம்ம இந்த வயலெல்லாம் வந்து விதைக்கக்குள்ள ஒரு இதாக வந்து இருக்கும். அதாவது விதைக்கக்குள்ள வந்து ஒரு அழகு. அதே போல் வந்து அது வந்து அந்த சின்ன சின்ன பயிர்களாக வந்து எழும்பும் தானே, பயிர் எழும்பித்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு அதோட இன்னும் ஒரு அழகு. எல்லாத்தையும் விட ஒரு விவசாயிக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு நேரம் அப்படின்னு சொன்னா அந்த அறுவடை நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா நிறைய கஷ்டத்துக்கு மத்தியில நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில வந்து அறுவடை செய்யக்குள்ள வந்து அவருக்கு வந்து ஒரு பின்பம் ஒன்று இருக்குன்னு. அதாவது வெட்டி பட்ட கடன் எல்லாம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாய என்ற ரீதியில வந்து இதை வந்து சொல்லிக்கொள்றேன். அறுவடை நேரம் வந்து மிகச்சிறந்த ஒரு இதா வந்து இருக்கு. பாருங்க வாடிக்கு வந்து வந்துட்டோம்னாங்க. நான் பின்னிக்கிறீங்களா வந்து வாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த இது மற்றது நாங்க வந்து கச்சானை வந்து அவிக்க போறோம். நிறைய பேருக்கு வந்து வாடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து இது ரெண்டு பேர் அப்படி இருந்தா இது வந்து நாங்க போன வாரம் வந்து ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். போன வாரம் வந்து செஞ்சு எடுத்துதான் வந்து இந்த இது இதுக்கு பேர் வந்து திண்ணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல காத்தடிக்குது. கரண்டுக்கு 4 பேர் தான் வளைஞ்சோண்டு பாத்தீங்களா. இதான் வந்து வாடி. இங்கதான் வந்து நாங்க வந்து சோழனை வைக்க போறோம். இதோ அடுப்பு. அடுப்பு இருக்குண்ணே. சரி ஓகே. நாங்க வந்து நினைச்சாங்க இங்க வந்து அடுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா சம்டைம் வந்து இல்லாம போனா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்து கல்லெல்லாம் வந்து எடுத்து வரதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து செஞ்சது. ஆனா இங்கே வந்து அடுப்புகள் இருக்கு பாருங்க. விறகுகளை வந்து இந்த மரத்துல இருந்து வெட்டு கொள்வோம் நாங்க. பார்த்தாலே வந்து தெரியும் அந்த இருக்கிறதா வந்து நம்மளோட வயல் ஏரியா. இது வந்து நம்மளோட வாடி வயல் ஏரியா. அறுவடைக்கு வந்து தயாராகிடுது. இனி வந்து வெட்டுறதுதான் 3ஆம் தேதி அப்படின்னு வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யானைக்காக வந்து யானை வேலியெல்லாம் வந்து அமைச்சிருப்பாங்க. இங்க என்னன்னு சொன்னா நம்ம வந்து கமராமேனை வந்து அவங்க பார்த்து இருக்கிறத வேலை இல்லை.
நம்ம வந்து அதுக்குரிய மாதிரி வந்து விறகுகளை வந்து எடுத்துக்கொள்வோம். அவங்க வந்தால் நம்ம வந்து அவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மா இல்லை முழுவதும் காட்டணும். இல்லை காட்டினா தான் கொள்ளி இதன் காட்டுற மாதிரி தான் கிடக்கப்பு. இதை வந்து இதோடைய மட்டும் நான் சொன்ன மாதிரி தான் இதோடைய வந்து நிற்காது. இனி வந்து நாங்கள் வந்து நாட்டுப்புற ஸ்டைலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறதுக்காக வந்து இருக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து கூட சப்போர்ட் வந்து வேணும். அப்படி விஷயம். ஆமாம் கண்ணில் அடிக்கணும். அதனால வீடியோட நான் போய் விறகுகளை வந்து வச்சு அதுக்குரிய ப்ரிப்பேர் ஆகிக்கொள்வோம். நான் சொன்னேன் தானே டெண்டு கல் அதே போல் வந்து ஒன்று வந்து தென்னங்குத்தி அப்படின்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதான் ஒரு பக்கம் வந்து கழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன செய்கிறோம் ஒன்றும் செஞ்சு சொல்லிடுறாரு. சரி ஓகே. இனி அவங்க வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேராக வச்சுட்டோம். அதை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சோளங்குலையை வந்து உடைக்கணும். இப்போ அதையும் வந்து செய்வோம். மற்ற இதில் வந்து கழுவுறதுக்குரிய தண்ணிகள் எல்லாம் வந்து நம்மளாக கொண்டுட்டு வராங்க. என்னென்னு சொன்னால் முந்தி வந்து சோழன் வந்து அம்மா வந்து களுவாஞ்சுடி அங்கே எங்கேயும் வந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் ரோட்டில் வந்து நம்பிப்பாங்க சோழன் சீசன் அப்படின்னு சொன்னால். ஆனால் இது வந்து பிஞ்சுக்குள்ளே கடன் இது நம்ம கவனம் முடிச்ச முடியாது. இல்லை நெட்டியும் இந்த எனக்கே பிஞ்சுக்குள்ளையும் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்போ களுவாஞ்சுடிக்கெல்லாம் வந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் சோழன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சோழன் வாங்கிட்டு வந்தா இதை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம மீசைக்கு வந்து இப்படி வச்சு பாக்குறது. அதாவது மீசை வளராத ஒரு காலத்துல இப்போ ஒரு அரும்புகள் மைதிக்கு அது முந்தி எடுத்து போட்டு அதை வந்து வச்சு காட்டுறோம். நம்மளோட கமராமேனுக்கு வைக்கலாம் பொருள் வழியா வச்சு காட்டு வர பண்ணாத மனுஷன் நாள். அப்ப இப்படி வந்து எடுக்கிறோம். மற்ற வந்து இந்த சோளம் குலைய வந்து இப்படி வந்து வெளியாக்கி எடுக்கிறதுக்குமே வந்து என்னன்னு சொல்றேன் சரியா விரிப்போம் போட்டி ஓட்டு கொண்டு இது வந்து அந்த சிங்காங்கட மீசமா இதையும் வச்சோம் அப்படின்னு சொன்னா. இப்படி ஒரு வயல் காட்சியில வந்து இப்படியான வேலைகள் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் நினைச்சு பார்க்கல. ஆனால் வந்து நாங்கள் செய்கிறது தான். ஆனால் அது வந்து என்னன்னு சொல்கிறோம் முந்தி வந்து ஒரு காலம் செய்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்படியான இடத்துகளில் வந்து இப்படி வந்து சோளங்குலையெல்லாம் வந்து அவிச்சு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சரியான விருப்பமாக வந்து இருக்கும். நம்ம நாட்டில் போகணும் ஆனால் வந்து அதுக்குரிய வாய்ப்பு வந்து கிடையாது. அன்றைக்கு ஒரு நேரம் வந்து என்னோட ஒரு நாள் வந்து கழிச்சு கொண்டிருக்க வந்து சொன்னால் அவங்களுக்குரிய நிலங்கள் வந்து இங்கே வந்து எக்கச்சக்கம் இருக்காம ஆனால் சொந்த நிலத்தில் வந்து ஒரு கப் டீ குடிக்கிறதுக்கு கூட அவங்களால வந்து ஏலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நேரம் இல்லை மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து அமையல. அப்படியான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து வீடியோ வந்து போடுறதால வந்து அவங்களுக்கான அந்த ஆசைகள் வந்து இன்னும் அதிகரித்து அவங்க தாய்நாட்டுக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பாருங்க நம்மளோட கமராமேனும் மற்றொரு பிரதரும் எப்படி வாராங்க அப்படின்னு சொல்லி வாரிவட்டைக்கு வார வழி. ஆனா இதனாலதான் பைக் வந்து வாரதுதான். ஆனா ஆக்கள் எல்லாம் ஏற்றி வரல. இவன் என்ன செய்யலான்னு பாருங்க. சரி ஓகே. ஆக்கள் வந்தது பாருங்க. இது வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க. வந்து நாங்க வந்து அடுத்த வேலையை வந்து தொடங்க போறோம். நிறைய வேலைகள் வந்து இருக்கிறதா. எங்கடா வான செம்பத்தை வச்சு ஐயமாய் நிக்கலடா நீங்க. என்ன மனுஷனேவா கடைசி கட்டத்துல எல்லாத்தையும் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி கடைசியா அதுக்குரிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது பானையை வந்து மறந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களை நம்ம என்ன செய்யலாம்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறாடு கண்டபடியா பூனியா எடுத்தது பேரு போயிட்டு நிக்க. அப்ப நான் எனக்கு என்ன ஒன்னாரு அங்க ஓட்டு ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன் இது டேய் எல்லாத்தையும் பக்கா பிளான் பண்ணி ஒரு கடைசியா வச்சுட்டாங்க வெடி நம்ம. சரி ஓகே பானை எடுத்துவாங்க அவிக்கா உருவம்.